வணக்கம். என் பெயர் மாசிலாமணி, சமூக சேவகர், இசைக்குழு தலைவர். மாசிலாமணி ராகரிதம்ஸ் என்ற இசைக்குழு வைத்து 30 ஆண்டு காலமாக 35 ஆண்டுகள் இருக்கும். வடசென்னையில் பிரபலமான ஒரு கலைஞனாக நிகழ்ச்சிகளை நடத்தி வருகிறேன். எதுக்காக இப்போது உங்களை சந்திக்கணும், ஒரு வீடியோ எதுக்காக போகிறேன்னு சொன்னால், நம்ம தமிழக முதல்வர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் தமிழக மக்கள் அரியணையில் அமர்த்திருக்கிறார்கள். பொதுமக்கள் எல்லாம் சேர்ந்து வாக்களித்து அவர்களை அரியணையிலே அமர்த்திருக்கிறார்கள். அந்த தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் அவர்களுக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாடு முழுக்க இருக்கின்ற இசைக்கலைஞர்கள் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இரண்டாம் கட்டமாக நல்ல இசை கலைஞர்கள், அநேக இசைக்கருவி வாசிக்கின்ற கலைஞர்கள் இருக்கிறார்கள். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னால், ஒரு மாதத்திற்கு 20 இசை நிகழ்ச்சிகள், 25 இசை நிகழ்ச்சிகள் நாங்கள் ஒரு காலத்திலே நடத்தி வந்தோம். நல்லா ஓஹோன்னு டாப்பில், கடவுள் எந்த குறை இல்லாமல் ஒரு அருமையான ஒரு நல்ல இசை கலைஞர்கள் எல்லாம் அருமையான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தோம். இப்பொழுது அந்த இசை கலைஞர்கள் எல்லாரும் வாடி வதங்கி வறுமையில் இருக்கிறார்கள். அதற்கு காரணம் மேற்கத்திய இசை, டிஜே என்னும் மேற்கத்திய இசை. இன்றைக்கு இருக்கின்ற இளைஞர்கள் இப்போ எப்படி ஆட்சியை மாற்றி போட்டாங்களோ, நல்லா போயிட்டு இருந்த ஆட்சியை ஒரு மாற்றம் வேணும்னு சொல்லி மாற்றி, இன்றைக்கி தமிழக முதல்வரையே மாற்றி உட்கார வச்சுருக்கீங்க. அந்த இளைஞர்கள் தான் இன்றைக்கி எங்களுடைய இசை நிகழ்ச்சிகளையும் மாற்றி டிஜே என்னும் மேற்கத்திய இசையை கொண்டு எங்களுடைய வாழ்வாதாரம் மிக மோசமான நிலையில் மாறிவிட்டது. மிகவும் கஷ்டப்படுகிறோம். எதற்காக இதை வெளிப்படையாக கஷ்டப்படுகிறோம் என்ற வார்த்தை எதற்காக சொல்லுகிறோம் என்று சொன்னால், நம்முடைய முதல்வர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் ஏற்கனவே பல முறை நான் ஏற்கனவே இருக்கின்ற முதலமைச்சருக்கு பல முறை நான் கடிதம் போட்டு முதலமைச்சர் தனிப்பிரிவிலே கடிதம் போட்டு, அதாவது இந்த டிஜே என்னும் மேற்கத்திய இசையை அதை அழிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் பேசவில்லை. திருமண மண்டபத்தில் மட்டும் அதை நிறுத்தி வையுங்கள் என்று தான் என்னுடைய குறிப்பு. அதை மட்டும்தான் குறித்து நான் பல முறை கடிதம் போட்டேன். எங்களுக்கு எந்த ஒரு பதிலும் வரவில்லை. ஆகையால் இப்பொழுது அட்வான்டேஜாக வீடியோ மூலமாகவும் இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக்கு இப்படி தகவல் பரிமாறிக்கொண்டிருக்கிறார்கள். ஆகையால் இப்பொழுது இருக்கின்ற முதலமைச்சர் அவர் ஒரு இசை குடும்பமாக இருக்கின்றார். தாயார் ஒரு சிங்கர். நம்ம எஸ்என் சுரேந்தர் அவர்களும் தளபதியுடைய ரிலேஷன். அவர் ஒரு சிங்கர். ஆகையால் இசை கலைஞர்கள், அவர் இசை குடும்பத்திற்கும் அவருக்கும் சம்பந்தம் இருக்கிறது. ஆகையால் இதை எதற்காக சொல்லுகிறோம் என்று சொன்னால், இந்த திருமண மண்டபத்தில் மட்டும் டிஜேவை தடை செய்து கொடுத்தால் நலமாக இருக்கும். ஏனென்றால் சென்ற ஆண்டுலாம் பார்த்திங்கன்னா நிறைய டிஜேவால் இசை குடும்பங்கள் பாதிக்கப்பட்டது. அதே டைமில் டிஜேவால் திருமணங்கள் நின்று போயிருக்கிறது. காலை நடைபெறுகின்ற திருமணத்தை டிஜேவால் இரவு மாலை நேரத்தில் அது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு சில பேர் அந்த டிஜே நடனம் ஆடி மூச்சு வாங்கி மூச்சு திணறல் ஏற்பட்டு நாக்கு வறண்டு இறந்தும் இருக்கிறார்கள். ஆகையால் அந்த திருமண மண்டபத்தில் மட்டும் டிஜேவை நிறுத்தி வைத்து, வருகின்ற ஆடி மாதம் அநேக கோவில்களிலே திருவிழாக்கள் நடக்கும். அப்பொழுது எங்களுக்கு அந்த இசை
நிகழ்ச்சிகள் எல்லாம் கொடுத்து அதை காவல்துறையிலே லைசன்ஸ் கொடுக்க எங்களுக்கு ஒத்துழைப்பு தந்து எல்லா இடங்களிலும் இந்த இசை நிகழ்ச்சிகளை நடக்கும்படியாய் முதலமைச்சர் பார்வைக்கு இந்த பதிவை போடுகிறோம். தயவுசெய்து எங்களுக்கு திருமண மண்டபத்தில் மட்டும் இந்த டிஜேவை, அதுவும் வட சென்னையில் தான் அதிகமாக இருக்கிறது. மற்ற இடத்தை விட மற்ற இடத்துல கூட சில இடத்துல கச்சேரிங்கெல்லாம் நடக்குது. வட சென்னையில் மட்டும் 6 தொகுதிகளிலும் அதிகமாக டிஜே இருக்கிறது. வட சென்னையில் இசைக்கலைஞர்கள் அதிகமாக இருக்கிறார்கள். ஆகையால் எங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு கொடுத்து, இரண்டாவது இப்பொழுது இருக்கின்ற நிறைய இளைஞர்கள் இசைக்கலைஞர்களாக இருக்கிறார்கள். நீங்கள் இளைஞர்களுக்கு, வேலை இல்லாத இளைஞர்களுக்கு 4000 ரூபாய் தருவதாக அறிவித்திருக்கிறீர்கள். அந்த 4000 ரூபாயை எங்களை போன்ற இசைக்கலைஞர்களுக்கு வாழ்வாதாரத்திற்கு ஒவ்வொரு மாதமும் நீங்கள் கொடுத்து உதவி செய்தால் பல குடும்பங்களுக்கு சந்தோஷமும் சமாதானமும் ஏற்படும். ஆகையால் நீங்கள் உங்கள் பார்வைக்கு அனுப்புகிற இந்த வீடியோவை பார்த்து உதவி செய்து இந்த வட சென்னையிலே இருக்கின்ற 6 தொகுதிகளிலும் டிஜேவை திருமண மண்டபத்திலே நிறுத்தி இசைக்கலைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுத்து மாதம் 4000 ரூபாய் கொடுத்து எங்களுக்கு ஒத்துழைப்பு தந்து உதவி செய்யுமாறு உங்களை தாழ்மையோடு கேட்டுக்கொண்டு இசை கலைஞர்கள் சார்பாக இந்த கோரிக்கைகளை வைக்கிறேன். நன்றி. வட சென்னையில் ராயபுரம் பகுதி மாசிலாமணி பலகுரல் மன்னன் இசை கலைஞர்களில் ஒருவனாக, பாடகனாகவும் பலகுரல் கலைஞராகவும் நடனமாடக்கூடியவர்களாகவும் பல திறமைகளை கொண்டு இன்றைக்கி வேலை இல்லாமல், வருமானம் இல்லாமல் எல்லோரும் தவிக்கிறார்கள். அடியானும் அந்த சூழ்நிலை இருப்பதால் எல்லோருக்கும் இசைக்கலைஞர்களுக்கு நீங்கள் ஒத்துழைப்பு தந்து உதவி செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, நன்றி, நன்றி. வணக்கம்.